அன்னி நாட்டு விழாவில் நான் பங்கேற்க விருப்பப்பட்டேன். ஆனால் சேகரிகள் கெடுபிடிக்கும் விளம்பரம் அதிகமானதுனால வல்லக்கோட்டை போறேன்னு சொல்லிட்டு உங்க மீது வந்து தமிழிசை வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. தமிழிசை நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுறாங்கப்பா. மண்டைக்காரில் இருந்தப்போ கூட என்கிட்ட கூட முள்ள கலந்துக்கினாங்க. அண்ணா அற்புதமான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. பெரிய கலவரம் வரா மாதிரி இருந்ததுன்னா நல்லா பேசி செட்டில் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அதே மாதிரி காரைக்காலில் பாண்டிச்சேரியில் ஒரு முறை பார்க்குற சந்தர்ப்பம் வச்சுது. சிறப்பான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்களான்றாங்க. நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு, முகத்துக்கு முகம் பார்க்கின்ற ஒரு பேச்சு, முதுகிற்கு பின்னால் ஒரு பேச்சு பேசுகின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. 48 நாட்கள் அல்ல, ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் தான் நண்பர் சொல்லுகின்றது போல். ஆனால் 30 நாட்கள் தான் மண்டல பூஜை இருக்கும். 30 நாட்கள் கடந்தவுடன் விசேஷ காலங்கள் ஆரம்பித்து விடுகிறது. ஆக இந்த 30 நாட்களுக்கும் குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்று கருதப்படுகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு குறைந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 2500 காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகின்றோம். 24/7 சேருகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த துறையினுடைய அதிகாரி மதுசூதன் ரெட்டி களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் முழு நேரமும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார். மாவட்ட கண்காணிப்பாளர் ஜான் அவர்களும் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். 3 நாளைக்கு ஒரு முறை 4 இணை ஆணையர்கள் தலைமையிலே அந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து இந்த 30 நாட்களுக்கு பணியை நியமித்திருக்கின்றோம். வருகின்ற ஜேசிக்கள் அவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய டீம் ஒரு 15-20 பேரை உடன் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் திறந்து வைத்த அந்த 52 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உதவியாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு திறந்து வைத்த 120 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உறுதுணையாக இருக்கின்றது. என்னவா அரசு கல்லூரிகள் கட்டுவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறதா இல்லை என்பது வெளிப்படையா 41 கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல், நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லி இருக்கின்றோம். புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும், புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது. அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதி கொடுப்பதை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா? எப்படி அவரை புரிய வைப்பது? வேண்டும் என்று தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது. வேற ஏதாவது கேள்வி என்ன சூடா கூட சொல்றேன். அது கூடி கலைகின்ற கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம். அது கூடி கலைகின்ற கூட்டம், இது கொள்கை கூட்டம். இப்ப இருக்காரு, எங்களோட தான் இருக்காரு. இப்ப இருக்காரு. ஒண்ணு இல்ல, அவங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை வந்து முதல்ல வந்து திடீர்னு பூகாம்பரமாச்சு. அதை வச்சு இல்லங்க, அடுத்தவங்க வீட்டு கதவை திறந்து பார்க்க கூடாது, அடுத்தவங்க ஜன்னலை எட்டி பார்க்க கூடாதுங்க. அது நாகரிகமா இருக்காது, நாகரிகமா இருக்காது.